நம்புறதா இருந்தால் அவன் தான் ஆதியா இருக்கணும். கடவுள்னா என்னவா இருக்கணும்? அவன் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். இடையில வந்தா கடவுளா இருக்க முடியாது. நல்லா வழங்கிக்கணும். கடவுள்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அகில அண்ட சராசரங்கள் அனைத்து எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துக்கும் முந்தி எவன் இருந்தான் அவன் தான் கடவுள். அப்ப இந்த சூரிய சந்திரன் எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு இப்ப வந்தான்னு சொன்னா அப்ப அதை யார படைச்சேன்னு கேள்வி வரும்ல. சூரியன் ஆல்ரெடி இருக்குது. ஒருத்தர் வந்து நான் தான் கடவுளுங்கிறான். சரி, நீ தான் கடவுளுப்பா. இந்த சூரியன் எவன் படைச்சது? பேப்பர் முடிப்பான்ல. அப்ப இந்த சூரியனை படைச்சது யாரு, சந்திரனை படைச்சது யாருன்னு கேள்வி கேட்டால் இவனை காட்ட இயலுமா? இவன் நேத்தானே பிறந்தான். இவன் போன நூற்றாண்டு பிறந்திருக்கிறான். அது இருக்க லட்சம் லட்சம் வருஷமா இருந்துகிட்டு இருக்க. அப்ப கடவுள்னு ஒருத்தனை சொல்றதா இருந்தா அவன் யாரா இருக்கணும்? அவன் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அவனுக்கு முந்தி எதுவும் இருந்திருக்க கூடாது. கடவுள்னா என்னதான்? அவன் மட்டும் தான் முதலில் இருந்தான். அவன் தான் இந்த சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், ஆகாயத்தை படைத்தான், அண்டவெளியை படைத்தான், அதற்குள்ள நம்மை படைத்தான், இன்ன பிற ஜீவராசிகளை படைத்தான், மரஞ்செடி கொடி மட்டைகளை எல்லாம் படைத்தான், அனைத்தையும் படைத்தான். ஒண்ணுமே இருக்கவில்லை. அப்ப எதுவுமே இல்லாம அவன் தான் ஃபர்ஸ்ட் என்று யாரை நீங்கள் காட்டுகிறீர்களோ அவன் தான் கடவுளா இருக்க முடியும். இது விளங்கி இருக்கா உலகம்? உலகம் என்ன செய்ய? யாரே கடவுள்ங்கிறது அவன் எப்படிப்பா கடவுளா இருப்பான்? அவனே ஒரு தாய் தந்தைக்கு தானே பிறக்கிறான். அடைத்த அவனே ஒரு தாய் தந்தை வயிற்றிலிருந்து பிறந்து வர்றான்னு சொன்னா அதுக்கு முந்தைய அவனுடைய தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள யார் படைச்சா? அவன் பிறக்கிறதுக்கு முந்தைய இந்த பூமி சூரிய சந்திரன் எல்லாம் இருந்துச்சு. அதை யார் படைச்சா? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணீர், கடல், காத்து, மலை, நதி எல்லாமே இருந்தது. அதை யார் படைச்சா? அப்ப நம்ம இதை கூட சிந்திக்க வேணாமா? கடவுளுங்கிறோம். கடவுள் என்ன விளையாட்டா, வேடிக்கையா? நம்ம கடவுள்னா நம்மளை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் என்று நம்ப வேண்டும். அப்படிப்பட்டவன் யாரா இருக்கணும் நீங்க நம்பணும் என்று கேட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் மட்டுமே இருந்தான். எல்லாம் அழிந்த பிறகு அவன் மட்டுமே இருப்பான். அவனுக்கு முந்தியும் எதுவும் இல்லை, அவனுக்கு பிந்தியும் எதுவும் இருக்காது என்ற தகுதி எவனுக்கு இருக்கிறதோ, என்ற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மட்டும்தான் கடவுள். இத விளங்குனா கடவுள்னு சொல்லி எவனாச்சு ஏமாறுவானாங்க? கடவுள் பேரை சொல்லித்தானங்க மோசடி எல்லாம் நடக்கிறது. கடவுள் பேரை சொல்லிதானங்க கற்பழிப்புகள் நடக்கிறது. கடவுள் பேரை சொல்லிதானங்க லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுறவங்க எல்லாம் கூட என்ன பண்றான்? இந்த கடவுள் பேரை சொல்லித்தானே கம்பட்டையும் பண்றான். அப்ப இவனுக்கு ஏன் இதெல்லாம் அப்படி இந்த நிலை எதுக்கு வருகிறது? நம்ம ஒன்றை இதை போய் கடவுள்னு சொல்றோம். நம்ம என்ன நினைக்கணும்? இதுதான் உலகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கேள்வி கேளுங்க, அடிபட்டு போயிடும். இத கடவுள் நினைக்கிறீங்க, நினைச்சிட்டு போங்க. எப்ப நினைக்கணும்? இதுதான் உலகத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்படி கடவுள்னு சொல்லிட்டு போ. அல்லது சூரியனை கடவுள்ங்கிறியா சொல்லிட்டு போ. எப்ப சொல்லணும்? அதுதான் உலகத்துல ஃபர்ஸ்ட் சொல்லு. அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த வகையில கடவுள்னு சொல்ல முடியும். அப்ப எதை அகிலத்திற்கே ஃபர்ஸ்ட் என்று உனக்கு சொல்ல முடிகிறதோ அவன் தான் கடவுளா இருக்க முடியும். ஃபர்ஸ்டா இருந்தா மட்டும் பத்தாது, ஃபர்ஸ்டாவும் இருக்கணும், படைத்தும் இருக்கணும், உயிரும் இருக்கணும், ஆற்றலும் இருக்க வேண்டும். அவன் தான் கடவுளை. ஒரு தகுதிக்கு சொல்றேன். நம்ம கடவுள் என்று இவங்க நினைக்கக்கூடிய யாராவது ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமா? இப்ப நாம ஒரு கடவுளை நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? அவன் தான் ஃபர்ஸ்ட். நம்ம எப்படி கடவுளை நம்புறோம்? இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தது, அவன் மட்டுமே இருந்தான், ஆகி என்றான், அனைத்தும் ஆகிவிட்டது. இப்படி நம்ம நம்புகிறோம். அப்ப இந்த சூரிய சந்திர அண்ட அவ்வளவையும் அவன் ஒருத்தன் தான் படைத்தான். இப்படி நம்புனா ஃபர்ஸ்ட் வந்து விடுகிறது. நீங்க அவனை பார்க்கிறீங்களோ பார்க்கலையோ அது ரெண்டாவது விஷயம். உங்க மனசுல கடவுள்ங்கிற அந்த இடத்தை ஸ்தானத்தை கொடுப்பதாக இருந்தால் இந்த தகுதி வேணுமா வேணாமா? அவன் இடையில வந்தான்னு சொன்னாலே அந்த அவனுக்கு முந்தி உள்ள பொருள்களுக்கு அவன் கடவுள் இல்லைன்னு ஆயிடுது. அவன் இடையில வர்றான், ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு முந்தி தான் வந்தான்னு வைங்க. இந்த உலகம் தோன்றி ஒரு 10 லட்சம் வருஷம் ஆச்சுன்னு வைங்க. இவன் வந்து 5 லட்சம் வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முந்தி 5 லட்சம் வருஷம் அந்த உலகம் இருந்துச்சு, அதையும் படைச்சான். வேற கடவுளா? அப்ப புரிஞ்சு வச்சா கடவுள் இருந்தாயிருச்சா? அப்ப கடவுளுக்கு நீங்கள் முதல்ல விளங்குறது என்ன? ஹுவல் அவ்வல், அவன் தான் ஃபர்ஸ்ட். இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருகிறது, ஒருத்தனை கடவுள் நினைக்கிறதாக இருந்தால் எல்லாத்துக்கும் மேல அவன் தான் இருக்கணும். உனக்கு முந்தி இருந்தா மட்டும் கடவுள் கிடையாது. உனக்கு, உங்க அப்பனுக்கு, உங்க பாட்டனுக்கு, உங்க முப்பாட்டனுக்கு, முதல் மனுஷனுக்கு, அதுக்கு முந்தியும் போய்கிட்டே இரு. அங்க போய் நின்று இவன் மாத்திரம் தான் இருந்தான் என்று என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அந்த நிலையில் இருப்பவன் தான் கடவுள். அதனாலதான் இஸ்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, அவனுக்கு தாய் தந்தைய கூட இல்லைங்குது. அவன் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்டுக்கு எந்த அளவுக்கு இலக்கணம் வைக்குது? நீ ஒருத்தனை கடவுள் நம்பி விட்டாயானால் அவனுக்கு அப்பன் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஆத்தா இருக்கக்கூடாது,
அப்பன ஆத்தாவும் இருந்தா இவனை பெத்தாங்கன்னு சொன்னா அவங்களே கடவுளா இருந்துட்டு போயிடலாம். ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் ஆயிருவாங்க. இப்ப நான் தான் கடவுள் வச்சுக்கிறோமே, எனக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் இருந்தா நான் எப்படி கடவுளாவேன்? எங்க அம்மா அப்பாவோட என்னை பெற்றெடுக்கிற காரணமா இருந்தாங்க, அப்ப அவங்க கடவுளாயிருவாங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கடவுளாயிருவாங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா கடைசியில பார்த்தா எங்க போய் நிக்குது, அவன் தானே கடவுள். எது ஃபர்ஸ்ட் என்று போய் உனக்கு முடிக்க முடிகிறதோ, எது உலகத்தின் துவக்கம் என்று உனக்கு சொல்ல முடிகிறதோ அவன் தான். இதை கூட விளங்காட்டி எப்படிங்க கடவுளுங்கிற சாதாரண ஒரு தகுதியா? ஒரு பஞ்சாயத்து கூட உறுப்பினர் மாதிரியா? ஒரு பிரதமர் மாதிரியா? இது என்னது? அண்ட சராசரங்களுடைய போஸ்ட கொடுக்கிறோம். அதுக்குரிய தகுதி என்னவா இருக்கணும்? அவன் ஃபர்ஸ்டாக இருக்க வேண்டும். இந்த இதை விளங்கல உலகத்தில் இதை மட்டும் விளங்கினா கூட கண்டதை கடவுளுங்க மாட்டாங்க. இதை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அப்ப கடவுளுங்கிறான். அப்ப கடவுளுக்கு தகப்பேங்கிறான், கடவுளுக்கு மாமாங்கிறான், கடவுளுக்கு மச்சாங்கிறான், கடவுளுக்கு மர்மம் வாங்குறான். ஆனா கடவுள்னா அவன் மட்டும் இருந்தா தானப்பா கடவுள். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு